ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சகோ பெட் ஃபார்ம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சகோ பெட் ஃபார்மில் இன்றைக்கி நம்ம பிஞ்சஸ் ஏவியரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சகோ பெட் ஃபார்ம் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே இந்த ஏவியரை பற்றி 2-3 வீடியோ பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம கொஞ்ச நாள் ஆச்சு, அதனால தான் அடுத்து இந்த ஏவியரை மட்டுமா ஒரு வீடியோ போடுவது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நம்ம இந்த ஏவியரை செட்டப்புக்குள்ள ஒரு நிறைய வெரைட்டி பிஞ்சஸ் விட்டுருக்கான். அதான் இதில் இப்போ புதுசாக 1-2 பேர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கான். கோல்டன் பிஞ்சஸில் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக ஒரு 3 பேர் இதில் ஆட் பண்ணியிருக்கான். அது வெளியே தெரியல. எல்லாமே நம்மகிட்ட லாங் டெய்லு, அவுல் பிஞ்சஸ்ஸு, ஸ்டார் பிஞ்சஸ்ஸு, அப்படி வெரைட்டியாக கொஞ்சம் வெரைட்டிகள் இருக்குது. இப்போ நிறைய இந்த சீசன், இப்போ அந்த வெயில் காலையில் நிறைய முட்டை போட்டு நிறைய சிக்ஸ் இறங்கி இருக்குது. அதான் எந்த பெருசாவது சின்னதையான்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. என்னென்னா நம்ம அதிகமாக பக்கத்தில் போக முடியாது. பக்கத்தில் போனோடனே அது மேலே போய் இதாகிடும். மேலே அதுக்கு ஒரு ஹைடிங் ஸ்பாட் இருக்குது. எல்லாமே மேலே போய் ஒழியும். இருந்தாலும் இப்போ முதல்ல இருந்த அளவுக்கு பயம் அதுங்களுக்கு இல்லை. நம்ம உள்ளே போகிறதுனாலோ இல்லை நம்ம சாப்பாடு வைக்கிறதுனாலையோ அந்த டைம்கள்லையும் இல்லைன்னா நம்ம போனால் ஒன்றுமே கீழே இருக்காது, எல்லாம் மேலே பறந்து போகும். இப்போ அந்தளவு பயம் இல்லை. டைமண்டும் அப்படி தான். 5 பேரும் முட்டை போட்டிருக்கு. முட்டை போட்டு குஞ்சுகள் இறங்கியிருக்கு. நிறைய குஞ்சு இருக்குது அதில் இருக்குது. அந்த நிறைய குஞ்சுகள் இருக்குது. ஒரு எல்லா பேரும் ஒரு 5 முட்டை கிட்ட போடும். அதில் 1-2 குஞ்சுகளெல்லாம் இறங்கியிருக்கு. ஸ்டார் பிஞ்சஸ்ஸு நிறைய குஞ்சு இறங்கியிருக்கு. லாங் டெய்லையும் நிறைய இறங்கியிருக்கு. அப்போ இது எல்லாமே முட்டை போட்டு ஒரு செட்டில் ஆன உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த ஏவியரைக்குள்ளே நம்ம சாப்பாடு எண்ணெய்க்கு க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எண்ணெய்க்கும் போய் அதை க்ளீன் பண்ணி அதை எடுத்து இது பண்ணது. அதனால் நாங்கள் இதில் வந்துட்டு சில்வர் ப்ரெசன்ட்னு சொல்லி ஒரு பேர்னா ஒரு மெயில் 2 ஃபீமேல் அதை வாங்கி விட்டுருக்கேன். அது என்ன சொன்னால், நம்ம எண்ணெய்க்கு போய் அந்த சாப்பாடெல்லாம் கீழே விழுத தேனை இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். அது இவங்களை சாப்பிடுவேன். அதுக்காக வாங்கி விட்டுருக்கேன். இது ஏற்கனவே முட்டை போட்டுருந்த பேரன்னு சொல்லி தான் நமக்கு தந்தது. நம்ம இங்கே முட்டை போடலை. முட்டை போட்டாலும் இது வந்துட்டு அடை இருக்காது. அது நம்ம தான் செப்பரேட்டாக இங்குபேட்டரில் வச்சு குஞ்சு விரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தந்துடும். முட்டை போடலை, வெயிட் பண்ணுதான். இது முதல்ல நம்ம கொண்டு வந்து விடும்போது வந்துட்டு பிஞ்சஸ் எல்லாம் நல்லா பயப்படுது. கீழே இறங்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. 2 நாள் வந்துட்டு நல்லா பயப்படுது. இதுகளும் அப்படி தான் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தது. பறக்குதும் நம்ம உள்ளே போனால் நல்லா பயப்பட்டு இருந்தது. ஆனால் ஒரு 2 நாள் கழித்து எல்லாம் நல்லா செட்டில் ஆச்சு. பிஞ்சஸும் அப்படி தான் பயப்படலை. இப்போ கொஞ்சம் எல்லாமே கீழே வரும், சாப்பிடும், தண்ணி குடிக்கும். இவங்களும் அப்படி தான். முதல்ல இருந்த பயம் இல்லை. இப்போ நம்ம பக்கத்தில் போனாலும் அந்தளவு பயம் இல்லை. முதல்ல நல்லா பயப்பட்டது. முதல்ல அங்கே தந்தவங்களும் அப்படி தான் சொல்லி வச்சுருந்தோம். கொஞ்சம் இது பழகிறதும் கொஞ்சம் கஷ்டம், அது கொஞ்சம் பயப்படும் அப்படின்னு சொல்லி. இதில் அவங்க சொன்னது மாதிரி இல்லை, பெரிய அளவில் பயம் ஒன்றும் இல்லை. நம்ம இதை இப்போ பார்க்குறது வந்துட்டு பிஞ்சஸ் எல்லாம் மேலே இருக்குது, இது வந்துட்டு கீழே தான். முதல்ல அட்டாக் பண்ணத மாதிரி நான் அப்படி தான் நினச்சோம். முதல்ல பிஞ்சஸ் அட்டாக் பண்ணுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அட்டாக் பண்ணல, ஆனால் பயப்பட்டது. இது நம்ம பிஞ்சஸை விட இது ரொம்ப பெருசு இல்லை. அதனால் பிஞ்சஸ் நல்லா பயந்தது. 2 நாள் கீழே இறங்கல. இப்போ பரவாயில்ல. அதுகளுக்குள்ளே பிஞ்சஸும் அப்படி தான். முதல்ல சண்டை வருவோன்னு தான் நினச்சது. ஏன்னா நம்ம ஜம்போ பிஞ்சஸ் உள்ள விடும்போது நம்ம கொஞ்சம் 1-2 அடி வாங்கிச்சு. இதுக்குள்ள சண்டை வந்து 1-2 இதாகி போயிடுச்சு. அதே மாதிரி ஆகும்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் ஒன்றும் இல்லை. அதான் இதுக்கு பர்பஸே நம்ம இப்போ விட்டுருக்கிறது இந்த சில்வர் பர்சன்ட் உள்ளே விட்டுருக்கிறது இந்த ஏவியரை க்ளீன் பண்ணது மாதிரி தான். அது நமக்கு கொஞ்சம் கஷ்டம். அது அந்த வேஸ்ட்டுகளை சாப்பிடுவதுக்கு வேண்டி தான் விட்டுருக்காது. அதுவும் இல்லை, இது நம்ம இடத்துல ரேயர் தான். மயில் வளர்த்த முடியாது இல்லையா? அதனால் ஒரு மயிலே மாதிரி நமக்கு வளர்த்துறதுக்கு அதுக்காக வாங்கி விட்டுருக்கோம். பார்ப்போம், அடுத்த வீடியோவில் இதை பற்றி கூடுதலாக நம்ம பேசுவோம். பிஞ்சஸ்ஸு இப்போ இந்த வெயில் காலங்களில் நல்லா எக் பண்ணி நல்ல குஞ்சுகள் இறங்கிட்டு இருக்கு.